திருச்சிற்றம்பலம். அந்தாதி இல்லா இறைவர்க்கு அந்தாதி அன்றுரைத்தோம். நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனி உனைந்தும். முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ என்றருளே. அருணகிரிநாதா எந்தாய் என்னை நீ என்றருளே. விநாயகர் திருவடிகளே சரணம். அன்பார்ந்த பெரியவர்களுக்கு, ஆன்மீக மைய அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள், திருவாசகம், திருமுறைகள், திருப்புகழ் என்று பல்வேறு பக்தி இலக்கியங்களிலிருந்து குழந்தைகள் முதல் கிழவர்கள் வரை அனைவரையும் ஈடுபட செய்து போட்டி நடத்தி வெற்றியாளர்களுக்கு பரிசு நல்கி ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களையும் பாங்காக தன்னுள்ளே கொணர்ந்து செயல்பட்டு வருகின்ற நமது குருவருள் ஆன்மீக மைய நிர்வாகி ஐயா அவர்களுக்கும், இம்மையத்தை நிறைவாக நிரலாக நடத்தி செல்லும் நம்முடைய அம்மையார் அமுதவல்லி அம்மையாருக்கும், மற்றும் நம்முடைய துணை நிற்கின்ற அன்பர்களுக்கும், இதிலே கலந்து கொண்டு நிறைவடைகின்ற ஆன்மீகத்திலே நிறைவடைகின்ற பக்தகோடி பெருமக்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய நாள் ஆசிரியர் தின விழா. என்னை நன்னெறிப்படுத்தி அனைத்து நிலைகளிலும் மேன்மையுறச் செய்த எனது குருமார்களுக்கும் எனது ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் இன்றைய தினம் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நம்முடைய நிகழ்வு வேல்மாறல் மகாமந்திரத்தினுடைய விளக்க உரை. இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை நாம் பாராயணம் செய்கின்றோம். பொருள் தெரிந்து பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு அது இன்னும் நன்றாக உள்ளத்திலே பதியும் என்ற காரணத்தினாலே இன்று வேல்மாறல் விளக்க உரையை நாம் காண்போம். அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மேல் கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழுகூற்றிருக்கை என்று பல கலைப்புகளிலே பல பாடல்களை பாடியுள்ளார். அனைத்திலுமே பொதுவாக வேலினுடைய பெருமை, புகழ், சிறப்பு எல்லாம் பேசப்படுகின்றது. ஆனால் திருவகுப்பு என்ற நூலிலே சிறப்பாக வேலினுடைய பெருமை, புகழ், அதனுடைய திறம், அதனுடைய அருள் தன்மை எல்லாம் பேசப்படுகின்றது. திருவகுப்பிலே வேல் வகுப்பு என்றும் வேல் வாங்கு வகுப்பு என்றும் 2 வகுப்பு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன வேலை பற்றி சிறப்பாக. அதை தவிர வேல் விருத்தம் என்பதையும் நம்முடைய அருணகிரி பெருமான் பாடியுள்ளார். அதிலே வேல் வகுப்பு என்பது தனிப்பட்ட முறையிலே இன்று நாம் வேல் மாறல் என்ற நிலையிலே பாராயணம் செய்து வருவதற்கு உரிய பாடலாக அமைந்திருக்கின்றது. வேல் என்றாலே வெல்லுதல் தொழிலை உடையது. முருகனுக்கு கையிலே இருக்கின்ற வேலாயுதம் வெல்லுதல் தொழிலை உடையது. அவர் வேல் எறிந்தால் அது வெற்றியோடுதான் அது முடித்து திரும்பி வந்து முருகன் கையிலேயே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வந்து சேர்ந்துவிடும். வேல் வகுப்பு என்ற இந்த திருவகுப்பிலே 16 வரிகள் இந்த வேலின் சிறப்பு, பெருமை இவற்றையெல்லாம் பலவாறாக புகழ்ந்து பேசுகிறது. 16 வரிகள் தான். ஒரு வரி என்பது 2 வரியாக அமைகின்ற ஒரு நிலை. இறைவனுடைய திரு கைகளிலே வைத்திருக்கின்ற ஆயுதங்களையோ அல்லது அவர்கள் அமர்ந்திருக்கின்ற வாகனங்களையோ அல்லது கொடியையோ சிறப்பித்து பாடுவதும் கூட அந்தந்த இறைவர்களை பாடுவது போன்றதே ஆகும். உதாரணத்திற்கு பார்த்தால் திருமாலின் சுதர்சன சக்கரத்திற்கு துதிப்பாடல்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அவர் வைத்திருக்கின்ற பஞ்ச ஆயுதங்களுக்கும் பஞ்சாய ஸ்தோத்திரம்
என்ற பெயரிலே சமஸ்கிருதத்திலே துதிப்பாடல்கள் உண்டு. அவரது கருட வாகனமும் பாடப்பெற்றுள்ளது. அதே போல சிவபெருமானுடைய வாகனமாகிய நந்தியம்பெருமான் மேலும் பல துதிப்பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. திருமூலருடைய திருமந்திரத்திலும் அந்த பாடல்கள் உள்ளன. அவ்வகையில் முருகவேள் தம்முடைய கையில் வைத்திருக்கின்ற வேலாயுதத்திற்கு துதிப்பாடல்களை அருணகிரி பெருமான் அருளியுள்ளார். அருணகிரிநாதர் பாடியுள்ள திருவகுப்பிலே 3வது பாடலாக இந்த வேல் வகுப்பு என்ற பாடல் அமைந்திருக்கின்றது. முன்னரே பார்த்தோம், இது 16 வரிகள், கன்னிகள் என்று கூட சொல்லலாம். ஒரு வரிக்கு 2 வரிகள் மடித்து மடித்து போட்டிருக்கக்கூடிய வகையிலே அப்படி 16 வரிகள் தான் அமைந்திருக்கின்றது. இந்த 16 வரிகளையும் மாறி 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 நமக்கு ஏற்ற வகையிலே பாடிக்கொள்ளுவது, அதுதான் மாற்றி பாடுவது. வேல் வகுப்பு என்ற பாடலை மாற்றி பாடி, மாற்றி முன்னும் பின்னுமாக, மேலும் கீழுமாக, ஏற்றி இறக்கி, ஏறி இறங்கி, இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பாடுவதனாலே அதற்கு வேல் மாறல் என்று பெயர் வந்தது. சாதாரணமாக சொல்லுவோம், ஒரு ஊரிலிருந்து ஒருவருக்கு இன்னொரு ஊருக்கு பணியிட மாற்றம் ஆகிவிட்டது, டிரான்ஸ்பர். அப்படி மாற்றமாகிவிட்டது என்பதை சொல்லுவதுதான் மாறல். ஒரு பாடலிலே வருகின்ற வரிகளிலே அந்த பொருளுக்கேற்ப நாம் அந்த வரிகளை முன்னும் பின்னுமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுவோம். இதெல்லாம் இலக்கணத்திலே இலக்கணமாகவே பேசப்படுகின்றது. பொருள்கோள் என்று அதற்கு பெயர். பொருள் கொள்ளும் வகையிலே அந்த வரிகளை முன்னும் பின்னுமாக நாம் மாற்றி பாடிக்கொள்ளுவது இயல்பு. அதற்கு பொருள்கோள் என்று இலக்கணம் பேசுகின்றது. அப்படி இந்த வேல்மாறல் வகுப்பு, வேல் வகுப்பு என்பதை வேல் மாறலாக நாம் பாடும் பொழுது 4 மடங்காக அதை மாற்றி மாற்றி பாடிக்கொள்ளுகிறோம். 4 மடங்காக பாடும் பொழுது 16 × 4 என்று வரும் பொழுது 64 அடிகள் வரும்படி அதை அமைத்து பாடுகிறோம், மாற்றி மாற்றி பாடுகிறோம். 64 வரிகள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். 4 மடங்காக பாடப்பட்டது 16 வரி என்றாலும் அதை 4 மடங்காக பாடும் பொழுது 64 வரிகளாக அது நாம் பாடுகின்றோம், அதை நாம் பாடுகின்றோம். ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வுக்கும் என் அம்மை என்று சொல்லுமா போல அந்த 64 என்கின்ற எண்ணிலே நாம் அமைத்து பாடுவோம். இப்படியாக அமைத்து கொடுத்தவர் நமக்கு இந்த மாதிரியாக அமைத்து பாட வேண்டும் என்று இந்த வேல் மாறலை வேல் வகுப்பு என்ற பாடலில் இருந்து அமைத்து கொடுத்தவர் திருப்புகழ் ஸ்ரீலஸ்ரீ வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி. அவர் திருப்புகழ் சாமியே என்று அவருக்கு பெயர். அவர்தான் இந்த பாராயணத்தை இப்படி 64ஆக 4 மடங்காக ஆக்கி பாடுகின்ற முறையை நமக்கு கற்றுத்தந்தார். அப்படி பாடும் பொழுது அது 108 முறையாக அமையும்படி இன்னொரு அமைப்பு நமக்கு ஒரு வகையாக இன்னொருவர் சொன்னார். எப்படி என்றால், இந்த திரு வேல்மாறல் வகுப்பை வடிவமைத்து கொடுத்தவர் நமக்கு சச்சிதானந்த சுவாமிகள் என்று பார்த்தோம். 1917ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே முதலிலே திருப்புகழ் திருவிழாவை திருத்தணியிலே ஆரம்பித்து வழிபாடு செய்தவர் நம்முடைய வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமி. அவரு 1950 ஜூலை மாதத்திலே வேல்மாறல் பாராயணம் என்ற ஒரு நூலை பதிப்பித்து வெளியிட்டார். ஆனால் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலே சமாதி அடைந்து விட்டார். என்றாலும் கூட அந்த ஜூலை மாதத்திலே வெளியிட்ட பதிப்பு திருத்தப்படுவதற்காக, பிழை திருத்தம் செய்வதற்காகவும் அதிலே ஒரு முகவரை எழுதி தரும்படியும் கேட்டு தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்களுக்கு வள்ளிமலை சுவாமிகள் அனுப்பி தந்திருந்தார். செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்கள்தான்
திருப்புகளுக்கு அத்தாரிட்டி, உரை எழுதுவதற்கு அத்தாரிட்டி. எப்படி நம்முடைய பெரிய புராணத்திலே உரையாசிரியராக திகழ்ந்தவர் சி.கே. சுப்பிரமணிய முதலியார் அவர்களோ, அதே போல இந்த திருப்புகள் அத்தனை பாடல்களுக்கும் திருவகுப்புகளுக்கும் உரை எழுதி கொடுத்தவர் நம்முடைய தணிகை மணி திரு செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்கள் அதை திருத்தி கொடுத்து அத்தோடு முகமுறையும் அதிலே எழுதி கொடுத்து விட்டார். அப்படி எழுதி கொடுத்ததை வள்ளிமலை சுவாமிகள் படிக்கும் பொழுது அதிலே ஒரு வரி இருந்தது. என்ன வரி? வேல்மாறல் நன்றாக அமைந்திருக்கின்றது, ஆனால் அதை பாடுவதற்கு முன்பு 20 முறையும் பின்னாலே 20 முறையுமாக பாடினால் 108 முறை வருவதாக அமையும் என்றால் எந்த வரி? வேல்மாறலிலே எந்த வரியை நாம் இப்படி பாடுவது என்றால் கடைசி வரி, வேல் வகுப்பிலே கடைசி வரி, அதைத்தான் முதலாக அமைத்து பாடுகிறோம். திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இதை முதலிலே 20 முறை. அதற்கு பிறகு பருத்த முலை சிறுத்த இடை வழுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். இப்படி முதல் வரியை பாடிவிட்டு அடுத்ததாக மறுபடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அடுத்தது அந்த வேல் வகுப்பு பாடலில அடுத்த வரி, பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். அந்த வரியை பாடிட்டு மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்படி ஒவ்வொரு வரியையும் பாடி பாடி அடுத்ததாக இந்த மகுட வரியை பாடுவது மரபு. அப்படி வைத்து பாடி முடித்த பின்னாலே மீண்டும் 20 முறை அந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே என்ற அந்த வரிகளை மீண்டும் பாடி முடிக்கும் பொழுது 108 முறை நமக்கு அந்த மந்திரமாக அமைந்து விடுகின்றது அந்த மகுடம். அப்படி 108 முறை நாம் எப்போதுமே இறைவனை வழிபடும் போது, இறைவியை வழிபடும் போது, எந்த இறைவனை நாம் வழிபட்டாலும் 108 முறை அந்த மந்திரங்களை சொல்லி வழிபடுவது நமக்கு ஒரு மரபாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மந்திரமாக 108 முறை பாடுகின்ற மரபை திரு தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை ஐயா அவர்கள் சொல்ல, அதன்படியே 1976 சுவாமிகள் அச்சிட்ட அந்த பதிப்பிலே 76 யார் அச்சிட்டது என்றால் வள்ளிமலை சுவாமிகளினுடைய சீடர் சாதுராம் சுவாமிகள் அவர்கள் அச்சிடும் போது 1976 அச்சிடும் பொழுது தணிகை மணி ஐயா அவர்கள் சொன்னது போல முன்னாலே 20 முறையும் பிறகு தொடங்கி ஒவ்வொரு வரியை பாடி அடுத்தடுத்து பாடி கடைசியில முடித்த பின்பும் 20 முறையும் பாடி 108 முறை வருவதாக அந்த மந்திரம் வருவதாக அப்படி பாடி அமைத்த பதிப்பை அவர் வெளியிட்டார். அப்படி வரும்பொழுது 108 என்ன கணக்கு என்பதை நான் முன்னாலேயே உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவகிரகங்கள் அமைப்பு, அதனுடன் அது 48 என்று கூட்டுதல் எண்ணாக வரும். அந்த 48 எண்ணைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம், திருக்குட நன்னீராட்டு பெருவிழா செய்தால் 1 மண்டல காலம் பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த 1 மண்டல காலத்திற்கு அந்த 48 நாட்கள். அப்படி என்றால் எல்லா தேவதைகளையும் நாம் வழிபடுகின்றோம். அந்தந்த நட்சத்திரத்துக்கு உரிய தேவதைகள், அந்தந்த ராசிக்குரிய தேவதைகள், அந்தந்த கிரகங்களுக்குரிய தேவதைகள் அனைவரையும் நாம் வழிபடுகின்றோம். இறுதியில திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்தி அந்த மூல கிரக மூர்த்தியாரோ அந்த மூர்த்திக்கு உண்டான பாடல்களை பாடி அவரை வழிபட்டு நிறைவு செய்வோம். அதுபோல இந்த 48 தானே அமைகிறது. 108 எப்படி வந்தது என்று கேட்கலாம் நீங்கள். தமிழ் வருடங்கள் 60, அந்த தமிழ் வருடங்கள் 60ஐயும் சேர்க்க 108 அமைகின்றது.
அப்போ அந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் அந்தந்த தெய்வத்திற்குரிய அந்த நிலைகளை சொல்லி போற்றிகளை சொல்லி அந்த 60 வருடத்திற்குமாக அந்த தேவதைகளுக்காக நாம் அந்த போற்றிகளை சொல்லுகிறோம். ஆக உலக உயிர்கள் அத்தனையும் அதிலே அடங்கி விடுகின்றது. அவர்களை எல்லாம் வாழ்த்தி நாம் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுடைய அருள் பெற்று இறுதியிலே நாம் எந்த தெய்வம் அங்கே எழுந்தருளி இருக்கின்ற மூல மூர்த்தியாக விளங்குகின்றதோ அந்த தெய்வத்தை நாம் வழிபட்டு நிறைவு செய்வோம். இப்படியாக அந்த 108 என்கின்ற எண் நமக்கு அமைந்திருக்கின்றது. இதுல என்ன ஒரு பெரிய நிலை என்றால் 1976 அச்சிடப்பட்ட நிலை இன்று சமீப காலமாகத்தான் இந்த வேல்மாறல் எல்லா இடங்களிலும் பரவலாக பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. இப்பொழுதாவது அதிகமாக பாராயணம் செய்யப்பட்டு வருகிறதே என்பதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்றாலும் 1976 இருந்து திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகளுடைய ஆசிரமத்திலே அவருக்கு வள்ளி பொங்கி அம்மன் என்ற பெயரிலே அங்கே வள்ளிமலையில அமைத்து அவர் வள்ளியம்மனை வழிபட்டு வந்திருந்தார். அப்படி அந்த திரு வேல்மாறல் பாடப்பட்டு வருகின்றது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பாடினார்களே தவிர பரவலாக இன்றைய சமீப காலத்திலே பாடப்படுவது போல குறைவாகத்தான் இருந்தது. அதனால் இப்பொழுதாவது அந்த நிலை ஓங்கி வந்திருக்கிறது என்பதை நாம் அறியும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை நட்சத்திரத்தன்று, விசாக நட்சத்திரத்தன்று இந்த நாட்களில் எல்லாம் நாம் இந்த வேல்மாறலை நிறைய பாராயணம் செய்யலாம். மற்றும் முருகனுக்கு உகந்த நாட்கள், செவ்வாய்க்கிழமை நாட்களில், பூஜை நாட்களில் பாராயணம் செய்யலாம். என்ன அந்தந்த நாட்களில் மட்டும்தான் ஒரு முறை என்பதில்லை, அனுதினமும் பாராயணம் செய்து நாம் முருகனுடைய அருளை பெற்று நம்முடைய வினைகளையும் பிணிகளையும் நீக்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சிறப்பை உடையது இந்த வேல்மாறல். அதை அமைத்து தந்த சச்சிதானந்த சுவாமிகளுக்கு நம் நன்றியையும் வணக்கத்தையும் எப்போதும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். என்ன என்றால் இந்த வேல்மாறல் பாராயணத்திலே இந்த 108 முறை வருவதை நாம் வரிசையாக சொல்லுவதில்லை. இப்போ முருகன் கையில் இருக்கிற வேலானது பாருங்கள், ஆசுரர்களை வென்று வர சென்றது, பக்தர்களுக்கு அருளச் சென்றது. உதாரணத்திற்கு பாருங்களேன், நக்கீரருக்கு அருள்வதற்காக அந்த பூதம் அடைத்து வைத்திருந்த அந்த குகையை விடுவித்து கொடுத்தது. பக்தர்களுக்காக கருணை செய்ய புறப்படுகின்றது, பகைவர்களுக்காக மரக்கருணை செய்ய புறப்படுகின்றது. இப்படி மாறி 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 வேலானது தன்னுடைய செயல்பாடுகளை செய்து வருவதன் காரணமாக அந்த அமைப்பையே நம்முடைய சுவாமிகள் மாறி மாறி அமைத்து வேல்மாறல் என்ற பகுதியை கொடுத்தார். இதை நாம் பாராயணம் செய்யும் பொழுது மனத்திலே இருத்தி கொண்டு படிக்க வேண்டும். நமக்கு இருக்கும் பல்வேறு வகையான துன்பங்கள், நோய்கள், துயரங்கள், கஷ்டங்களை போக்குவதற்குத்தான் நாம் இப்பொழுது வேல்மாறல் பாராயணம் செய்து வருகின்றோம். நமக்கு ஏதாவது துன்பம் துயரம் வந்தால் தானே அப்பா முருகா பார்த்துக்கொள் என்று ஓடுகிறோம். அதுவரை நாம் நினைப்பது இல்லையே. நம்முடைய மனித இயல்பு என்ன செய்வது, நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்ப நடந்து கொள்கிறோம். ஆனால் இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. நிறைந்த பக்குவத்தோடு இறைவனை வழிபட வழிபட நமக்கு இயல்பாகவே பக்குவம் கூடி வரும். அதனாலே மன ஒருமைப்பாட்டோடு இந்த வேல்மாறல் வகுப்பை நாம் பாராயணம் பண்ண வேண்டும். நம்ம இதுல பார்த்தோமே, கந்த சஷ்டி கவசத்துல கூட பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வளர்த்திக பேய்களும் அல்லல் படுத்தும் அடங்காமலையும் என்று வருகின்ற அத்தனை துன்பங்களையும் நீக்க வேண்டும் என்று நாம் அதில் கேட்கிறோம் அல்லவா? அதுபோல வருகின்ற அத்தனை துன்பங்களையும் நீக்குவது இந்த வேல்மாறல். துன்பங்களை மட்டுமல்ல, நாம் முன்பு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த வினைகளை எல்லாம் நீக்கி நமக்கு நல்வழி காட்டி இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நல்ல முறையிலே அமைத்து கொடுத்தும் பின்னாலே
பிறவா நெறி வருகின்ற வகையிலே இறைவன் திருவடியிலே, மோட்சத்திலே, சொர்க்கத்திலே இறைவன் திருவடியிலே இருந்து இன்பம் பெறுகின்ற அந்த பரவாழ்க்கையையும் நமக்கு அமைத்துக் கொடுப்பது இந்த வேல்மாறல். அதை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொண்டு நாம் பாராயணம் செய்ய வேண்டும். அதுல என்ன என்றால், நமக்கு வருகின்ற துன்பங்கள் 3 வகையாக வருகின்றது. ஒன்று, உடலுக்கு வருகின்ற நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள் எல்லாம் நிறைய வருகின்றன. அதையெல்லாம் அருணகிரி பெருமான் திருப்புகளிலே வைத்து பாடி இருக்கின்றார். இருமலும் ரோகம் முயலகன் வாதம் என்ற பாடல், தலைவலி, மருத்தீடு, காமாலை, சோகை, சுரம் என்ற இன்னொரு பாடல். இந்த 2 பாடல்களிலும் அத்தனை நோய்களின் பெயர்களையும் வைத்து பாடி இருக்கின்றார். அப்படி உடலுக்கு வருகின்ற நோய்கள் ஒன்று. அதை தவிர உள்ளத்திற்கு நோய்கள் வரும், கவலை, இப்ப ஸ்ட்ரெஸ் சொல்றமே, மன அழுத்தம் என்று சொல்றமே, அப்படிப்பட்ட மனநோய்கள் வருவதற்கு நிறைய, இப்போ எதையோ நினைத்து எதையோ செய்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே, அந்த மாதிரி மனத்துக்கு நோய்கள் பல வரும். எத்தனை கணவன், மனைவி, பிள்ளைகள், பெயர்கள் என்று எத்தனை வகையாலே, எதிர்பாராத வகையாலே துன்பங்கள் நிறைய வருகின்றன. தெரிந்த பகைவர்கள் கொஞ்சம், தெரியாத பகைவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள். இந்த போட்டி, பொறாமை, வஞ்சகத்தாலே வருகின்ற அத்தனை பகை, இவற்றையெல்லாம் நம் உள்ளத்திலே கருதி உள்ளத்திற்கு நோயை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலேயே கூட உடலுக்கு நோய் வரும். அதை தவிர முக்கியமான ஒன்று, உயிருக்கு வருகின்ற நோய். என்ன உயிருக்கு நோய் வரும்? பிறவி. இறைவா, இனி ஒரு பிறவி வேண்டாம், இறைவா உன்னருளால் எனக்கு இனி இன்பம் வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று அத்தனை தீமையும் இந்த பிறவியிலே முடித்து விட்டேன், எனக்கு இனி பிறவி வேண்டாம் என்று சொல்லுவார் பட்டினத்தார். அதே போலதான் அருணகிரி பெருமானும் பாடுகிறார். சுடுகாடு வாவனா, வீடு போவனா என்று சொல்லி அந்த நிலையை வைத்து பாடுவார். அருகு நுனி பனி அணைய என்ற திருப்புகளை பாருங்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை அதிலே இருக்கின்ற செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடலிலே அமைத்திருப்பார். அப்படியானால் உயிருக்கு வருகின்ற இந்த பிறவி பிணியும் நீங்க வேண்டும். ஆக இந்த 3 வகையிலே வருகின்ற நோய்களும் நமக்கு நீங்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் வேல்மாறலை பாராயணம் செய்யலாம். அதற்கு நாம் வழிமுறைகளிலே சொல்லுவோம், நடைமுறை வழக்கிலே சொல்லுவோம், மணி, மந்திரம், ஔஷதம் என்று சொல்லுவோம். இப்ப மந்திரம் என்று சொன்னால் வெளிப்படையாக நமக்கு தெரிகின்றது. இறைவனுடைய திருநாமங்களை நாம் வாய்விட வெளிப்பட சொல்லியும் மனதுக்குள்ளே ஜெபித்தும் உதடு அசைய ஜெபித்தும், அப்படி ஜெபத்திலே அமைவது மந்திரங்களை சொல்லி ஜெயிப்போம். ஔஷதம் என்றால் மருந்து, அது மருந்து உண்ணுகின்ற நிலையிலே அதுவும் வெளிப்படையாக தெரிகின்றது. இந்த மணி என்றால் என்ன அப்படின்னா, நவமணிகள் இருக்கின்றனவல்லவா, அந்த நவமணிகளும் ஒளிமிக்கதாக இருக்கும், ஒளி பொருந்தியதாக இருக்கும். அந்த ஒளி பொருந்தியதாக அமைவது ஒன்று, அல்லது கோயில் மணி அல்லது வீட்டுல மணிகள் அடித்தால் ஒலி கேட்கும், அந்த ஒலி உடையதாக அமைவது ஒன்று. ஆக இறைவன் ஒலியும் ஒளியுமாக விளங்குகின்றார். இது எப்படி நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய உயிருக்கு மருந்தாக அமைகின்றது? அவனை மந்திரம் சொல்லி பாராயணம் செய்து அவனுடைய மந்திரத்தையே, அவன் தருகின்ற அருளையே மருந்தாக நாம் உட்கொள்ள வேண்டும். தவிர இந்த ஆயுர்வேதம் மற்ற மூலிகை மருத்துவம் எல்லாம் பார்க்கின்றோம் அல்லவா, அதிலே கூட இந்த நவமணிகளிலே சிலவற்றை நன்றாக பொடி செய்து பஸ்மமாக செய்து, ஒரு துளி, சிறு துளிதான், கொஞ்சம் கூட அதிகமாக போனால் வேறு விளைவை உண்டாக்கிவிடும். அதனால் அதனை அறிந்த மருத்துவர்கள் என்ன செய்வார்கள், துளி அந்த பஸ்பத்தை எடுத்துக்கொண்டு மற்ற மூலிகை இதுகளோடு கலந்து கொடுப்பார்கள். அதனால்தான் சித்தர்கள் எல்லாம் அந்த மருந்துகளை பாடி இருக்கும்போது குறியீடுகளாக வைத்து பாடியிருப்பார்கள், வெளியிலே தெரியக்கூடாது என்று. இப்படியெல்லாம் மணியாக, மந்திரமாக, ஔஷதமாக விளங்குவது நமக்கு வேல்மாறல். அதை தவிர அருணகிரி பெருமான் இந்த 3க்கும் 3 வகுப்பை வைத்து சொல்லி இருக்கிறார். என்ன என்றால், திருவகுப்புல நிறைந்த வகுப்புகள் உண்டு. அதை 15 தான் சிறப்பாக சொல்லுகிறார்கள். 25 வரை பாடியிருக்கிறார் திருவகுப்புகளை அருணகிரி பெருமான். அதிலே 15 தான் என்று சொல்லி சிறப்பாக சொல்லுபவர்கள் உண்டு. இருந்தாலும் 25 பாடியிருக்கின்றார்கள். அதிலே முதலாக அமைவது சீர்பாத வகுப்பு, இறைவனுடைய திருவடிகளை பாடுகின்ற அந்த வகுப்பு, அதுதான் மணி வகுப்பு.
அடுத்தது தேவேந்திர சங்க வகுப்பு. அம்மை மேல் பாடியிருப்பது அம்மையினுடைய திருநாமங்களை பல்வேறு வகையாக சொல்லி, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத அம்மைக்கு 1000 திருநாமங்கள் என்று சொல்லுவோமே, அதுபோல அத்துணை திருநாமங்களையும் வைத்து பாடியிருப்பது தேவேந்திர சங்க வகுப்பு. அது மந்திர வகுப்பு. வேல் வகுப்பு பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை இப்பொழுது படிக்க போகின்றோமே, வேல் மாறல் என்று மாறி பாடுகின்றோமே, அதுதான் ஔஷதமாக இருப்பது. ஆக இந்த 3 வகுப்புகள் உண்டான பாடல்களையும் நாம் படித்து விட்டால் நம் வாழ்க்கையிலே மணியாவது மந்திரமாவது ஔஷதமாவது இந்த 3மே அவையாக அமைந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இகபர சௌபாகியத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையிலே அமைவது இந்த திருவகுப்பு. எனவே இந்த வழிகளிலே நாம் இந்த மந்திரத்தை, வேல் மாறல் மந்திரத்தை பயில வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வேல் மாறல் மகா மந்திரம் என்று அதற்கு பெயர் சொன்னேன் அல்லவா, அந்த மகா மந்திரத்தை யந்திரத்திலே அமைத்து நமக்கு பெரியோர்கள் தந்திருக்கின்றார்கள். இப்ப நாம உதாரணத்திற்கு பார்க்கலாம். திருமூலர் உடைய திருமந்திரத்திலே பார்க்கும்போது திரு அம்பல சக்கரம் என்று சக்கர வகைகளை சொல்லி இருப்பார். சிவாய நம என்ற மந்திரமோ 6 எழுத்து மந்திரமோ 5 எழுத்து மந்திரமோ எந்த மந்திரங்கள் இருந்தாலும் அவற்றை கட்டங்களிலே அமைத்து அவற்றை சக்கரங்களுடைய தாமிரம் பித்தளை போன்ற தகடுகளிலே வரைந்து அதிலே கட்டங்கள் அமைத்து அந்த கட்டங்களிலே மந்திரங்களை அமைத்து அதற்கு பூஜை வழிபாடு செய்து அமைத்து வழிபாடு செய்யலாம் என்று நமக்கு திருமூலரே சாட்சியாக சொல்லி இருக்கிறார். அது போல இந்த வேல் மாறலுக்கென்று அந்த மகா மந்திரத்திற்கு என்று ஒரு யந்திரம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதை யார் அமைத்து கொடுத்தார்கள் என்றால், நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் சச்சிதானந்த சுவாமிகளினுடைய சீடர் சாதுராம் சுவாமிகள் என்பவர் இந்த சக்கரத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார். அது எப்படி அமைந்திருக்கின்றது? ஒரு வட்ட வடிவத்திற்குள்ளே 6 இதழ்களாக 6 வேல் அமைத்திருக்கின்றார். அந்த வேல் ஒரு வேல் 1 2 3 4 5 6 என்ற எண்ணிக்கையில் அமைகிறது. அதிலே முதலாவதாக வருவது முருகன் கையில இருக்கின்ற அந்த செங்குந்த படை. இப்படி ஒரு மாதிரியாக அமைந்திருக்கும் பாருங்கள், நான் அந்த எந்திரத்தை காட்டுகின்றேன். அப்படி குந்தப்படை வடிவத்திலே முதல் தொடங்குகின்றது. அடுத்தது வேல் வடிவத்திலே, அடுத்தது குந்தப்படை வடிவத்திலே, அடுத்தது வேல் வடிவத்திலே, அடுத்தது குந்தப்படை வடிவத்திலே, அடுத்தது வேல் வடிவத்திலே. பார்த்தால் அந்த 6 இலைகள் மாதிரி அமைந்திருக்கும். 3 பூ 3 வேல் இலைகளாக அமைந்திருக்கும். அந்த மாதிரி அமைத்து கொண்டு ஒவ்வொரு அந்த பூ மாதிரி இருக்கின்ற அந்த வேலிலும் குந்தத்திலும் இந்த 16 வரிகளையும் உள்ளடக்கி முருகன் பற்றி, குருவை பற்றி அந்த பாடல்களை விநாயகர் பற்றிய பாடல்களை உள்ளமைத்து இந்த 6 இதழ்களிலும் முடித்திருக்கின்றார். அதற்கப்புறம் அந்த சக்கரத்திற்குள்ளே முதலிலே விநாயகர் படம், வியாச விநாயகர் என்று அவர் பெயர் அமைத்திருக்கின்றார். இரண்டாவதாக இது திருத்தணி முருகனை பற்றி பாடுவதனால திருத்தணிகை ஈஸ்வரரை பற்றி அமைவதனால திருத்தணிகை ஈஸ்வரருடைய திருமேனி 2வது படமாக இருக்கிறது. 3வது வள்ளியம்மை பொங்கி, வள்ளியம்மை பற்றியதனால வைஷ்ணவ தேவி என்று வள்ளிமலை சுவாமிகளுக்கு பிடித்த அம்மை, அதனால அந்த வைஷ்ணவ தேவி என்ற பெயரிலே அமைத்த படம் அது வள்ளியை குறிக்கின்றது. வள்ளியை கூட பொங்கி என்று சொல்லுவார்கள். அங்க அந்த மாதிரி வள்ளியினுடைய படம். அடுத்த படம் அருணகிரி பெருமான். இந்த வேல் வகுப்பை பாடியவர் அருணகிரி பெருமான், அதனால அருணகிரி பெருமானுடைய படம். அடுத்ததாக வள்ளிமலை சுவாமிகள் படம், அவர் தான் இந்த வேல் மாறலை அமைத்து கொடுத்தவர். அடுத்ததாக வேல், இந்த பக்கம் மயில், இந்த பக்கம் சேவல், இந்த 3 மடங்கிய படம். இந்த வேலும் மயிலுமாக அமைந்திருப்பது நாத விந்து கலைகளினுடைய அம்சம். ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. முருகன் உடைய அத்தனை அம்சங்களும் அமையப்பட்டது. இப்படியாக அமையப்பட்டிருக்கின்ற அந்த வேல், அதுல நடுவில் உள்ள சக்கரத்துல ஓம் சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் 1 2 3 4 5ன்னு இங்க தொடங்கி இங்க முடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த எண்ணிக்கையை கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் இந்த படத்தை காட்டுறேன், நீங்க பாருங்க. வேல்மாறல் மகாமந்திர யந்திரம் பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் உங்களுக்கு நானு வாட்ஸ்அப்ல அனுப்புற அம்மாட்ட நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அமைத்திருக்கிறாரு. படம் முழுக்க தெரிகிறதா? இதை இப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள். பிறகு நான்
அனுப்புகின்றேன், எல்லோரும் பார்த்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி மகாமந்திர யந்திரம், வேல்மாறல் மகாமந்திர யந்திரம், இதை அமைத்து நம்முடைய வீட்டிலே படத்திலே அமைத்து நாள்தோறும் அதற்கு மலர் வைத்து தூபதேவம் காட்டி ஒரு நைவேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்து கொண்டிருந்து பாராயணம் செய்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த தொல்லையும் இல்லை. அதுதான் இந்த நிலையிலே நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவ்வளவெல்லாம் சிறப்பு பொருந்திய அந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை எப்படி பாடுவது, எப்படி பாடுவது படிக்கலாங்களா? இப்பதான் நம்ம பொருள் புரிஞ்சு பாடணும். அப்படி பாடும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதல்ல இந்த வேல் மாறல் மகாமந்திரம் சர்வரோக நிவாரணி, சர்வரோக நிவாரணி, அதுதான் இவ்வளவு நேரம் பார்த்தோம், மன ஒருமைப்பாட்டை கொடுப்பது. இப்படியெல்லாம் நீங்கள் கருத்திலே வைத்து முருகனை நமக்குள்ளே கண்முன்னே நெஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து அவரை பார்த்து நேரடியாக நாம் வழிபடுவது போல திருத்தணிகை முருகன் வள்ளி தெய்வியானையோடு அமைந்திருக்கின்ற திருமேனியை நம்முடைய கண் முன்னாலே கொண்டு வந்து நெஞ்சிலே நிறுத்தி அவனுடைய சன்னிதானத்திலே பாதார விந்தங்களிலே இந்த வேல் மாறலை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலிலே கணபதியினுடைய திருப்புகழ் பாட வேண்டும். கும்பர்தரு தேருமணி கசிவாகி உங்களுக்கு தெரியும், கைத்தல நிறைகணி, அதெல்லாம் திருப்புகழிலே பாடப்பட்ட கணபதி மந்திரங்கள். இரண்டாவது என்ன பண்ணணும்? அப்ப கணபதி பாடலை பாடி அடுத்ததாக வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை என்று 6 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதற்கப்புறம் குரு துதி, அந்தாதி இல்லா இறைவனுக்கு அருணகிரியார், வள்ளிமலை சுவாமிகள், சாதுராம் சுவாமிகள் இதையெல்லாம் புத்தகமாக பதித்து கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய குருநாதரை திருப்புகழ் வகையில அமைத்து அவருடைய துதியை பாடிய பின்னாலே மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை பாட வேண்டும். பிறகு முருகன் பற்றி விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் அந்த பாடலை பாடி மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை. அதுக்கப்புறம் மயிலை பற்றிய ஒரு பாடல் கந்தர் அலங்காரத்திலே தடக்கொற்ற வேல், அந்த மயில் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மயிலை பற்றி சொல்லுகின்ற பாடல், இதை பாடி மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று 6 முறை சொல்லி பிறகுதான் நாம் வேல்மாறலுக்கு வருகின்றோம். வேல்மாறலிலே முதல் வரியாக பாடுவது அந்த வேல் வகுப்பினுடைய கடைசி வரி, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. எத்தனை முறை பாடணும்? 20 முறை. இத பாடிட்டு அதுக்கப்புறம் தான் வருத்தமுலை என்ற முதல் வரியை நம்ம தொடங்கும். பருத்தமுலை விருத்த இடை விடுத்தனரை கருத்த குழு சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நகராகும் பாடிட்டு மறுபடியும் திருத்தணையில் உதித்தருளும். இப்படி ஒவ்வொரு வரியும் பாடி பாடி அதற்கு ஒரு வரி பாடி திருத்தணையில் உதித்தருளும் பாடிட்டு கடைசியில முடிக்கிற வரி திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பாட்டின் இறுதி வரி. இதை பாடிய பின்பு மறுபடியும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை என்று 20 முறை பாடி நிறைவு செய்ய வேண்டும். இதை நீங்கள் நிறைவாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலே ஒரு நயம் இருக்கின்றது. என்ன நயம்? இந்த வேல் வகுப்புல தானே நம்ம மாறலா பாடுறோம். அதுல முதல் வரி பருத்த முலை என்று பா என்று தொடங்குகிறது. கடைசி வரியினுடைய கடைசி எழுத்து வேலே லே என்று முடிகிறது. பத்தல் பலே என்று சொல்லுவது போல அமைகிறது. முருகனுடைய அருள் பலே, அவனுடைய வேலுடைய தன்மை பலே, அவனுடைய மயில் நமக்கு அருளுவது பலே, சேவல் நமக்கு வந்து எம்மை எழுப்புகிறது கொக்கு அருகோ கொக்கு அருகோ என்று முருகன் நாமத்தை சொல்லுகிறது பலே. இப்படிப்பட்ட இந்த வேல் வகுப்பை பாடினால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் செம்மையாக ஆகும் பலே, நம்முடைய வினைகள் எல்லாம் போகும் பலே,
நம்முடைய பிணிகள் நீங்கும் பலே, நம்முடைய பகைவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள் பலே என்று சொல்லுமா போல இந்த பலே அமைத்து பாடி இருக்கின்றார் என்பது ஒரு நயமாக எல்லா பெரியவர்களும் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள். நமக்கு அது பொருத்தமாகவும் இருக்கின்றது. நாமும் இப்பொழுது அனுபவித்தோம். இப்பொழுது அந்த வேல்மாறல் வகுப்பினுடைய பாடல் வரிகளுடைய பொருளை புரிந்து கொண்டு சொன்னால் நமக்கு அது இன்னும் அழுத்தமாக இருக்கும் என்பதனாலே இப்பொழுது அந்த வேல் வகுப்பினுடைய வரிகளை சொல்லி அதனுடைய பொருளை சொல்லுவோம். பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். இதுதான் முதல் வரி. அன்னையினுடைய வள்ளிநாச்சியாருடைய திருமேனியனுடைய அழகை சொல்லி அதிலே வழிகின்ற கருணை எப்படிப்பட்டது, அதிலே அந்த மேனி அழகில இருக்கின்ற விழிகள் கருணை பொழிகின்றன. அந்த விழிகளுக்கு நிகரானது அந்த வேல். அந்த விழி இங்கே கொஞ்சம் சிறிதாக இருந்து வர வர பெரிதாக ஆகி கடைக்கண்ணிலே வரும் பொழுது கூறாக அமைகிறதே, அது வேல் மாதிரி இருக்கின்றதல்லவா. அப்போ வள்ளிநாச்சியாரின் கண்கள் கருணைக்கு அடையாளம், அதுபோல வேலின் தன்மை கருணைக்கு அடையாளம். எப்படி? பருத்த முலை, சிறுத்த இடை, பருத்த தனங்கள் என்று அம்மைக்கு சொல்லும் பொழுது, எந்த அம்மைக்கு சொன்னாலும், பார்வதி அம்மைக்கு சொன்னாலும், உண்மையாக எத்தனையோ திருமேனிகளை வைத்து அம்மையை நாம் பெயர்களிலே வழங்குகின்றோம். அத்தனை திருமேனிகளிலும் வைத்து சொல்லும் பொழுது அந்த தனபாரங்களை சொல்லுவது எல்லோருக்கும் மரபு. ஏனென்றால் அதிலே பக்குவம் நிறைந்த தன்மை காணப்படுகின்றது. அது பால் பொழிந்து தருவது போல, ஒரு குழந்தைக்கு பால் பொழிந்து தருவது போல, ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டால் அந்த குழந்தைக்கு நேரடியாக மருந்து கொடுக்க முடியாது. தாய் அந்த மருந்தை உண்டு அதை பாலின் வழியாக குழந்தைக்கு புகட்டுவாளே, அதுபோல அது கருணையாக நோய்க்கு மருந்தாக அந்த குழந்தையின் உயிரை பிழைக்க வைப்பதற்காக, அதை வாழ்விப்பதற்காக அந்த தனங்களை அப்படி பருத்த தனம் என்று சொல்லுகின்ற மரபு உண்டு. அதுபோலவே இங்கு நம்முடைய அருணகிரி பெருமான் பருத்த தனங்களையும் சிறுத்திருக்கும் இடை, பெண்களுக்கு இடை சிறுத்திருக்க வேண்டும், சிறுத்திருக்கின்ற இடையையும், வெளுத்த நகை, அவளுடைய பற்கள் அப்படியே வெள்ளை வெளையர் என்று முல்லை பற்கள் போல சிரிக்கின்ற நிலையில பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும், வெள்ளை வெளையர் என்று. கருத்திருக்கும் கூந்தல், அப்படிதான் இருக்கணும் பெண்களுக்கு. அதே மாதிரி சிவந்திருக்கும் வாய் இதழ்கள், அந்த இதழ்களுக்கு நாம சிவப்பு சொல்லுவோம் இல்லையா, பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய், கமல செங்கன் அச்சுதா என்று நம்ம இந்த பாடல நிறைய பாடல்களை நாம் பார்ப்போம். பவளவாய், சிவந்த வாயுதல்களையும் கொண்ட அந்த மரச்சிறுமியாகிய வேடர் குல சிறுமி வள்ளி. இந்த வள்ளியின் கண்களுக்கு ஒப்பாக இருக்கின்றது இந்த தணிகை, திருத்தணிகையிலே எழுந்துரையில் இருக்கின்ற பெருமான், முருகப்பெருமான் தன் கையிலே வைத்திருக்கின்ற வேல். அந்த வேலினுடைய அழகு வள்ளியினுடைய கண்களுக்கு இணையாக இருக்கின்றது. இதுல ஐந்தொழில் நமக்கு வருகின்றது. இந்த பருத்திருக்கின்ற தனங்களை சொல்லும் பொழுது அந்த தோன்றுதல், அப்போ படைத்தல் தொழில். சிறுத்திருக்கும் இடை, அந்த இடை காக்கின்ற தொழில், அந்த தனங்களை காக்கின்றது, கருணையை காக்கின்றது. எனவே அது காத்தல் தொழிலை குறிக்கின்றது. வெளுத்திருக்கும் பற்கள், சிரித்து எரி கொளுத்துவார்கள். சில நேரங்களிலே கோபத்தாலே வந்தாலும் கூட சிரித்தே எரி கொளுத்துகின்ற நிலை, அப்ப அது சங்காரம், அழித்தல் தொழில். அதுக்கப்புறம் திரு கூந்தல் கருப்பாக இருக்கின்றது அல்லவா, கருமை கொஞ்சம் மறைத்து காட்டும் எந்த ஒன்றையும், அதனால மறைத்தல் தொழில். அதுபோல அந்த கருத்த குழல் மறைத்தல் தொழிலை காட்டுகின்றது. அதற்கு பிறகு சிவத்த வாயுதழ்கள், அந்த வாயினாலே உபதேசம் செய்கின்றார்கள் அல்லவா, அது நமக்கு அருளல் தொழில். இப்படி 5 தொழில்களையும் உடைய வள்ளியம்மையினுடைய திருக்கண்கள் கருணை பொழிகின்ற கண்கள். அதே போல இந்த 5 தொழில்களையும் உடையது வேல். வேலினுடைய அழகு தோற்றமாக தருகின்றது. அது எல்லாம் பகைவர்களை அழிக்கும் போது அழித்தல் தொழிலாக கொள்ள முடிகிறது. எல்லாரையும் காக்கின்ற பொழுது காத்தல் தொழில். இப்போ தேவர்களை காக்கின்ற பொழுது காத்தல் தொழில், அசுரர்களை அழித்த போது, பகைவர்களை அழிக்கின்ற போது அது அழித்தல் தொழில். இது மாறி 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 சென்று பகைவர்களை அழிப்பது ஒரு பக்கம், பக்தர்களுக்கு அருள்வது ஒரு பக்கம்,
தன்னுடைய செயலை செய்வதென்று ஒரு பக்கம் இப்படி மாறி மாறி வந்து மறைந்து மறைந்து செயல்வதால் மறைத்தல் தொழில். எல்லோருக்கும் அருள் புரிகின்ற கருணையினாலே முருகப்பெருமான் கையிலிருந்து அந்த வேல் சென்று சூரபத்மனை அழிக்கவில்லையே, அருள் தானே கொடுத்தார். மாமரத்தை இருகூறாக வீழ்த்தி ஒரு கூர் மயிலாகவும் ஒரு கூர் சேவலாகவும் வந்தது அருள் தானே. இப்படியாக அந்த 5 தொழில்களையும் உடையதாக நம்முடைய வேல் விளங்குகின்றது. இந்த ஒரு வரிக்கே இவ்வளவு. இப்படி அந்த 16 வரிகளிலும் 16 புராண நிகழ்வுகள், 16 நிகழ்வுகள், கருணை செயல்கள் எல்லாமே அடங்கி இருக்கின்றது. அதை நாம் வேகமாக பார்த்து விடுவோம். இன்னொரு நாளிலே நாம் நிறைய விளக்கங்களை கொடுத்து பார்ப்போம். ஆனால் முடிந்த அளவு இந்த நிலையில விளக்கங்களை நாம் பார்த்து விடுவோம். இன்னும் உள்ளார்ந்த பொருள் விளக்கங்கள் உண்டு என்பதை நாம் பின்னாலே பார்க்கலாம். இப்பொழுது ஒரே வரி முடிந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட வேளானது பனைக்கை முக படக்கரட மத தவள கசக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பனைக்கை முகமுடையது யானை. படக்கரடம், கரடம்னா அந்த மும்மதம் பொழிகின்றது யானை என்று சொல்லுவோம். கண்ண மதம், கபோல மதம், பேஜ மதம் என்று அதனுடைய மத்தகத்திலிருந்து முகத்திலிருந்து மதநீர் வழிந்து கொண்டே இருக்கும். யானைக்குண்டான இலக்கணம் அது. அப்படி மதநீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை உடையவர் யாரு? அந்த யானை உடையவர் யாரு அப்படின்னா இந்திரன். இந்திரனுக்குரிய யானைக்கு பெயர் என்ன? ஐராவதம். அந்த ஐராவதம் எப்படி இருக்கின்றது? பனைமரம் போன்ற நீண்ட துதிக்கையையும் முகப்படம் அணிந்திருப்பார்கள். யானைக்கு அலங்காரம் செய்யும் பொழுது முகத்திலே படம் அணிந்திருப்பார்கள். அதே போல உடம்பிலே நல்ல பட்டையாக அணிகலனும் போட்டிருப்பார்கள், ஆடையும் சாத்தியிருப்பார்கள், வரைந்தும் வைத்திருப்பார்கள். அப்படி முகப்படம் அணிந்திருக்கிறது. மதம் பாய்கின்ற அந்த கவட்டிலிருந்து வரும் மத நீரை கொண்டது. வெண்ணிறமுடையது. தவளம் அப்படின்னால் வெண்ணிறம். வெண்ணிறமுடையதுமான அந்த கஜக்கடவுள், கஜம்னா யானை, யானை ஐராவதம் யானை. இறைவனுக்குரியது ஐராவனம் என்ற யானை, இந்திரனுக்குரியது ஐராவதம் என்ற யானை. அந்த யானையை உடையவன் தேவேந்திரன். அந்த இந்திரனுடைய கால்களிலே சூரனால் விலங்கிடப்பட்டு விட்டது. அவன் தானே இந்திரனை வென்று நீ இறப்பா, நான் தான் உன்னுடைய ராஜ்யத்தை புடித்துக் கொள்கிறேன்னு சொல்லி போய் அது விலங்கிடப்பட்ட ஒரு வரலாறு உண்டு. அப்படி இந்திரனுடைய கால்களிலே சூரனால் இடப்பட்ட விலங்கு இருக்கின்றதே, அந்த விலங்கினை உடைத்து எறிந்தது இந்த வேல். அதற்கு பிறகு பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். பழுத்த முது தமிழ் பலகை, தமிழிலே பழுத்தது, பழுத்தவர் நக்கீரர் பெருமான். அவருக்கு சங்கப்பலகை என்று ஒரு அமைப்பு இருந்து அந்த சங்கப்பலகை தானே நீண்டு இடம் கொடுத்து மிகப்பெரிய தமிழ் புலவர் என்று ஏற்றுக்கொண்டது. சங்க புலவர்களின் மத்தியிலே இறைவனும் முருகப்பெருமானும் இருந்து பல்வேறு புலவர்கள் இருந்து இந்த சங்கத்தை முத்தமிழ் சங்கம் என்றெல்லாம் பார்க்கின்றோம் அல்லவா? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம். அந்த சங்கத்திலே சங்கப்பலகை நீண்டு இவருக்கு இடம் கொடுத்து உயர்ந்த புலவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட நக்கீரர், அவரை அந்த 999 பேர் வந்து விட்டார்கள். 1000 பேராக வந்து யார் செயல்கின்றாரோ அவரையும் சேர்த்து அடைத்து வைத்து குளித்து விட்டு வந்து அந்த 1000 பேரையும் உண்ணுகின்ற கற்கி முகி பூதம். அந்த பூதத்தினாலே அடைவிட்டு விட்டார் ஒரு குகையிலே. பூதம் குளிக்க சென்று வரக்குள்ளே அப்பொழுது முருகப்பெருமானை வேண்டி திருமுருகாற்றுப்படை பாடுகிறார் நக்கீரர். அந்த திருமுருகாற்றுப்படைக்கு உருகிய முருகப்பெருமான் வேலால் எறிந்து அந்த குகையின் வாயிலை அடைத்திருந்ததை உடைத்து அவரை எல்லாருடைய விடுதலையையும் செய்தது. அப்படி அந்த வரலாறு. அப்படி செம்மை நிறைந்ததும் பழமையானதுமான தமிழ் சங்க பலகையிலே வீற்றிருந்த ஒப்பற்ற கவிப்புலவன் கவிபாடவல்ல நக்கீரரின் இசையுடன் பாடிய பாடலாகிய திருமுருகாற்று படைக்கு மனமுருகி அவர் அடைபட்டிருந்த மலை குகையை இடித்து தள்ளி வழிதிறந்து வெளியேற்றி விட்டது தணிகை குமரனது வேல்.
என்ன நிறைவு பாருங்கள். அதனாலதான் நமக்கு திருமுருகாற்றுப்படையே கிடைத்தது. 8 தொகை 10 பாட்டு என்று சங்க நூல்கள் 18 சொல்லப்படுகின்றன. அதை தவிர சங்கம் மருவியகால நூல்கள் உண்டு. ஆனால் சங்க காலத்திலே சங்க நூல்களாக இருக்கக்கூடிய அந்த 10 பாட்டிலே முதல் பாடலாக திருமுருகாற்றுப்படை அமைந்திருக்கின்றது என்ற நிலை நம்முடைய வேளால் கிடைத்தது. பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவனர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். பசியினால் பேய்கள் வருந்திக் கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் போர் வந்தால் தானே போர்க்காலத்திலே வீரர்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு அவர்கள் எல்லாம் இறந்து விட்டு உடல்கள் தன்னாலே கிடக்கும். அவற்றை உண்டு பேய்கள் எல்லாம் பசியாரும். இப்பொழுது அப்படி இல்லை. அதனாலே இந்த வேளானது அசுரர் படைகளை வாட்டி அப்படி ஒரு போரை செய்து அந்த அசுரர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி குத்தி வீழ்த்தி இந்த போர்க்களத்திலே வீழ்ந்து விடக்க செய்திருக்கின்ற அந்த உடல்களை எல்லாம் இந்த பேய் கூட்டங்கள் மகிழ்வோடு உண்ணுகின்ற வகையிலே எல்லோருக்கும் உணவாக அளித்ததாம். பசியினால் வருந்திய பேய் கூட்டங்கள் துன்பப்பட்டு அழுது மெலிந்து பசியினால் உணவு வேண்டும் வேண்டும் என்று முறையிடுவதை அவ்வாறு முறையிடாதபடி செய்து அசுரர்களுடைய மார்பிடத்திலிருந்து வருகின்ற இரத்தம் கொழுப்பு தசைகள் இவற்றையெல்லாம் அந்த பேய் கூட்டங்களுக்கு உண்ணும்படி அருள்வாளித்தது இந்த தணிகை குமரனது வேல். பேய்களுக்கும் உணவளித்தது நம்முடைய முருகன் கை வேல். சுரக்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரர்தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் இந்திரனுக்கும், மகபதினா இந்திரன், இந்திரனுக்கும் விதினா பிரம்மா, பிரம்மாவுக்கு ஒரு பேர் விதி. ஏன்னா நம்ம படைக்கிற நம்ம விதியெல்லாம் எழுதி அனுப்புற அவர் தானே. அப்ப பிரம்மாவிற்கும் பிரம்மா திருமாலுக்கும் நரர்தமக்கும் மனிதர்களுக்கும் எங்கெங்கெல்லாம் துன்பம் வருகின்றதோ அவற்றையெல்லாம் நீக்கி அவர்களுடைய துன்பத்தை மட்டுமல்ல அவர்கள் முன்பு செய்த வினைகளையும் நீக்கி சாடுவது நம்முடைய திருத்தணிகை முருகன் கை வேல். அப்போ துன்பம் தீர்த்தது அனைவருக்கும். சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடுக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரமை வீசும். ஒளி வீசுகின்றதாம். அப்படி ஒரு சுடர். எப்படி சூரியன் சுடர் விட்டு ஒளிர்கின்றதோ அந்த சூரியனுக்கே இந்த வேலின் பிரகாசத்தை கண்டு வெட்கமாக வந்து விட்டதாம், ஒளிந்து கொள்ளுகின்றானாம் சூரியன். அதே போல குளிர்ச்சி பொருந்திய நிலவு அதனுடைய ஒளி இந்த பௌர்ணமி நாளிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஒரு வெள்ளி பிரவாகமாக வெள்ளை விளையர் என்று பிரகாசிக்கும் அல்லவா அந்த நிலவு. அந்த நிலவும் கூட இந்த வேலினுடைய ஒளிக்கு தாங்காது வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டதாம். அது மட்டுமல்ல, இந்த அதாவது கடல் நீர் பொங்கி பொங்கி அலையலையாக வரும் அல்லவா. அப்படி வருகின்ற பொழுது அதிலிருந்து வெப்பம் வடவாமுக அக்னி என்று அந்த வெப்பத்திற்கு பெயர். அப்படி வருகின்ற அந்த சூடும் அது ஒளி பொருந்தியதாக இருக்கிறதாம், வெப்பமுடையதாக இருக்கிறதாம். அந்த வடவாமுக அக்னியையும் கூட அதனுடைய ஒளி எப்படி இருக்கும் பாருங்கள். அதையும் கூட தடுக்கின்ற அளவு அந்த கடலிலே இருந்து பீரிட்டு வருகின்ற வடவாமுக அக்னியின் ஒளிப்பிளம்பு கூட வெட்கப்பட்டு தன்னை மறைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த முருகனது கைவேலானது ஒளிப்பிரபையாக திகழ்கின்றதாம். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். யாரெல்லாம் முருகப்பெருமானை வணங்குகின்றார்களோ வேல் வழிபாடு எங்கெல்லாம் நடக்கின்றது என்று முன்பே நாம் பார்த்திருக்கின்றோம். இதே நல்லூரிலே இலங்கையிலே இன்றும் வேல் வழிபாடுதான். இப்பொழுது நம்முடைய ஊரிலே ஆங்காங்கே வேல் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி மகத்துவம் பொருந்தியது வேல். முருகனை விட முருகனுடைய அருள் அந்த வேலிலே பதிந்திருக்கின்றது. அப்படி யாரெல்லாம் வேலையுடைய முருகனை துதிக்கின்றார்களோ அந்த பக்தர்களுக்கு, அந்த அன்புமிக்க அடியவர்களுக்கு யாரேனும் ஒருவர் அவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுடைய குலத்தையே அறக்களைந்து
ஓட்டி விடுமா முருகன் கை வேல். அது மட்டுமல்ல, எனக்கு ஓர் துணையாகும். அப்படி அவர்களையெல்லாம் ஓட்டிவிட்டு எனக்கு துணையாக இந்த வேலானது நிற்கும். அதற்கு பிறகு சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருப்புகள் அவ்வளவு எளிதா யாராலும் சொல்லிவிட முடியாது, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம பலமுறை பார்த்திருக்கிற இருப்பவல் திருப்புகள், இரும்பு கடலை திருப்புகள் என்று பார்த்திருக்கின்றோம். இரும்பு கடலை எப்படி மெல்லவே முடியாது, எங்கே முழுங்குவது. அப்படி இரும்பு கடலையை போல கடுமையான சந்தங்களை உடையது. எளிமையான சந்தங்களும் இருக்கின்றன, கடுமையான சந்தங்களும் இருக்கின்றன. அதை பிரித்து முறையாக ஒரு ஆசிரியர் வாய் கேட்டு படிக்கும் பொழுதுதான் அதனுடைய அருள், அதனுடைய பொருள் நமக்கு புரியும். பொருள் புரிந்தால்தான் முருகனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைத்த மகிழ்வு ஏற்படும். அப்படிப்பட்ட சொலற்கரிய திருப்புகள். அது மட்டுமல்ல, அதனுடைய பெருமை இருக்கின்றதே, அது யாராலும் இவ்வளவுதான் என்று சொல்லி வரையறைப்படுத்த முடியாது. குழந்தை வேண்டுமா, திருமணமாக வேண்டுமா, நோய் நீங்க வேண்டுமா, படிப்பு வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, வாழ்க்கை வளமுடையதாக அமைய வேண்டுமா, தமிழ் பயில வேண்டுமா, இத்தனைக்குமாக திருப்புகழ் பாடல்களிலே பாடல்கள் பொதிந்திருக்கின்றன. நோய் தீர வேண்டுமா, எப்படி எப்படி இப்படி சொலற்கரிய திருப்புகளை, சொல்லுதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த திருப்புகளை யாரெல்லாம் உரைக்கின்றார்களோ, பாடவே வேண்டாம், படித்தால் போதும், உரைத்தால் போதும், அவர்களை அடுத்து வருகின்ற பகை, அவர்களுக்கு தெரிந்தும் பகை இருக்கலாம், தெரிந்து 2-3 பகை இருந்தால் தெரியாது ஒரு 1000 பேர் இருப்பார்கள். முன்பே சொன்னது போல பொறாமையினாலே, வஞ்சத்தினாலே இப்படி பகைகள் உண்டல்லவா. அவரை அடுத்து வருகின்ற, அவரை பக்கத்திலே நெருங்கி வருகின்ற பகையெல்லாம் ஓடும்படி அறுத்து, வேரோடு அறுத்து அவரை ஓட்டிவிடும். அப்படி ஓட்டுவதோடு அறத்தை நிலையாக நிறுத்தும். ஒருவேளை இவருக்கு பகையாக இருக்கலாம், ஆனால் அவர் நல்லவராக இருக்கலாம், இவருக்கு பகை என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அதனாலே பகை என்ற உடனே ஆராயாமல் சென்று கொன்று விடாது அந்த வேல். ஆராய்ந்து பார்த்து நல்லவர்கள் என தெரிந்து, அப்படியானால் அவர்களை கொல்லக்கூடாது. சாம வேத தான தண்டம் என்கின்ற வகையிலே அந்த தண்டங்களை கொடுத்து அவர்களை திருத்தி வழிப்படுத்தி கூட வரும். அப்பொழுது அறத்தை நிலைநிறுத்த செய்யும். அந்த வேல் எந்த வேல்? திருத்தணிகையிலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் திருக்கையிலே இருக்கின்ற வேல். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த மூடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும். யமன் வந்துட்டான், யமன் வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, அந்த யமன் வரும்பொழுது அடியார்களுக்கு எப்படி இருக்கின்றதாம் அந்த வேல்? மார்க்கண்டேயனுக்கு எப்படி சிவபெருமான் அருள் புரிந்தாரோ, யமன் வந்து 16 வயது ஆகிவிட்டது, இனி இவனுக்கு காலம் முடிந்து விட்டது என்று மார்க்கண்டேயன் மேல் பாசக்கயிறை வீசுகின்றார். மார்க்கண்டேயன் சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவருடைய திருவடிகளிலே கிடக்கின்றார். யமன் வீசிய பாசக்கயிறு இறைவன் திருவடி மேலும் படுகிறது. எப்படி இருக்கும்? அந்த பாசக்கயிறை அறுத்தறிந்து யமனையும் அறுத்தறிந்தார் சிவபெருமான். அதை போல இவருடைய திருவடியும் அப்படித்தான் யமன் வரும் பொழுது அவரை ஓட விட்டு விடும் என்று சொல்லுகின்றார்கள். தருக்கி கர்வம் கொண்டு இந்த யமனானவன் கொல்ல வருவானானால் அப்போது எருக்கு மாலையையும் நிலவையும் சூடியுள்ள முடியை உடையவர். எருக்கு மாலை சூடியிருப்பார் சிவபெருமான், நிலவை சூடியிருப்பார் சிவபெருமான் தன்னுடைய முடியிலே. மற்றும் வெற்றியை உடைய வீரம் கொண்டவருமான கடவுள் சிவபெருமான். படைத்த விரல் படைத்த இறை, தரித்த முடி படைத்தவன், விரல் படைத்தவன் அந்த இறை சிவபெருமான். அவனுடைய கழற்கு திருவடிகளுக்கு நிகராகும். அவனுடைய திருவடிகள் எப்படி மார்க்கண்டேயனை காத்ததோ அதுபோல முருகன் தன் அடியார்களை காப்பான். யமன் வரும் பொழுது தலத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனையை விதிர்க்க வளைவாகும். தலத்தில் உள்ள கணத்தொகுதி,
இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை கணங்களுக்கும் உயிர்களுக்கும் களிப்பின் உணவளிப்பது, மகிழ்ச்சியுடன் இருக்கும்படி அத்தனை உயிர்களும், உலக உயிர் வர்க்கங்கள் அனைத்தும், புல் பூண்டு முதலாக மனிதன் வரையிலும், தேவர் நரகர் மக்கள் இவையெல்லாம் உயர்திணை, அப்புறம் தாவரம் புல் பூண்டு, விலங்குகள் பறவைகள், பாம்பு பூச்சி ஊர்வன பரப்பர நடப்பன அத்தனை உயிர்களுக்கும் அவைகள் மகிழ்ச்சி அடையும்படி அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவை வரவழைத்து கொடுக்குமா. யாரும் பசி என்று இருக்க மாட்டார்கள். எல்லோருக்கும் உணவை வரவழைத்து கொடுக்கின்ற இந்த வேல் தாமரை மலரை ஒத்த இறைவன் திருக்கரத்தில் இருந்தபடியே முருகனுடைய திருக்கைகள் தாமரை மலரை போல இருக்கின்றது. அந்த திருக்கைகளில் இருந்தபடியே இருந்து கொண்டு அந்த கைவேலின் முனை பாகத்தை இப்படி அசைக்குமா. அப்படி அசைத்த மாத்திரத்திலேயே அத்தனை உயிர்களுக்கும் உணவு கிடைக்குமா. அப்படிப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து உணவு வரவழைத்து அழித்து காக்கின்ற பெருமையுடையது முருகன் கை வேல். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு புறத்தும் இருபுறத்தும் அருகெடுத்து இரவு பகலில் துணையதாகும். இதற்கு ஒரு வரலாறு உண்டு. அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை காண்பதற்காக ஓதிமலை செல்லுகின்ற வரலாற்றை நாம் முன்பே பார்த்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லிவிடுவோம். முருகப்பெருமானை காண்பதற்காக ஓதிமலைக்கு செல்ல வருகின்ற வழியிலே ஒரு காட்டு பகுதியிலே இடையிலே மாட்டிக்கொள்ளுகிறார். அப்பொழுது முருகப்பெருமான் ஒரு வழிபோக்கன் வேடம் அமைத்து கொண்டு வந்து, எங்கப்பா போகிறாய், தடுமாறுகிறாயே என்று கேட்க அருணகிரி பெருமான் சொல்லுகிறார், நான் ஓதிமலையில் இருக்கின்ற முருகப்பெருமானை பார்க்க செல்ல வேண்டும், வழி தெரியவில்லை, மாட்டிக்கொண்டேன், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல முருகப்பெருமான், வா நான் உடன் அழைத்து சென்று காட்டுகிறேன் என்று சொல்லி அழைத்து சென்று காட்டினார். அப்படி தனித்து வழி நடக்கின்ற பொழுது எனது இடப்பக்கமும் வலப்பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் மட்டுமில்லாமல் என்னை சூழ்ந்து அருகு அடுத்து இரவு பகல் எல்லா நேரங்களிலும் எனக்கு துணை நிற்பது முருகன் கையில் இருக்கின்ற வேல். சலத்து வரும் அரக்கன் உடல், சலத்து வரும் அரக்கர் உடல், கொழுத்து வளர் பெருத்த குடல், சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும். இந்த வேலுக்கு எது மகிழ்ச்சியாக இருக்குமா? தன்னுடைய முடியில எதை சூடிக்கொள்ளுமா? இந்த கோபமோடு வருகின்றார்களே அசுரர்கள், போருக்கு வருகின்றார்களே, அவர்களுடைய உடலிலே இருக்கின்றதல்லவா கொழுத்து வளர்ந்த குடல். அந்த குடலை குத்தி எடுத்து மாலையாக சூடிக்கொள்ளும். சிவந்த தொடைகளை குத்தி எடுத்து சதைகளை எல்லாம் மலர் போல சூடிக்கொள்ளும். ஆசையுடன் சூடிக்கொள்ளுமாம் இந்த வேல். என்றால் என்ன பொருள்? பகைவர்களை அழித்து பக்தர்களை காப்பாற்றுவது. அதை சொல்லுகின்றார் ஒரு நயமாக. இது தற்குறி பெற்ற அணை அப்படி என்று சொல்லுவார்கள். அது ஒரு இலக்கணம். இந்த வேல் மகிழ்ந்து போய் இந்த மலரையும் மாலையும் சூடிக்கொள்ளுகின்றதான். கோபத்துடன் வருகின்ற, போருக்கு வருகின்ற, எதிர்த்து வருகின்ற அரக்கர்களுடைய குடலை எல்லாம் உருவி மாலையாக போட்டுக் கொள்ளுமா, அவர்களுடைய உடலின் சதைகளை எல்லாம் எடுத்து மலராக சூடிக்கொள்ளுமாம் இந்த குமரனது வேல். என்றால் என்ன பொருள்? வெற்றியை உடைய வேல், வெற்றியை தருகின்ற வேல், எப்போதும் வெல்லுதல் தொழிலை உடைய வேல். அதற்கு பிறகு திரைக்கடலை உடைத்து நிறை புனல் கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். இந்த பெரிய கடல் திரைனா அலைகளை உடைய கடல் இருக்கிறது அல்லவா, அதை உடைத்து வற்ற செய்யும். அதிலே இருக்கின்ற நீர் அத்தனையும் குடித்து அதனை வற்ற செய்யும். அப்படி வற்ற செய்தவனால உடைந்து போகின்ற அந்த கரை கடல் எல்லாவற்றையுமே இந்த அவுணர்களுடைய ரத்தத்தை நிறைத்து அதை கடல் நீராக நினைத்து அதுக்குள்ளே விளையாடி வருமாம் இந்த வேல். அதற்குள்ள நீந்தி மகிழுமாம் இந்த வேல். வேலினுடைய வெற்றியை சொல்லுவது, அசுரர்களை அழித்த தன்மையை சொல்லுவது. அதற்காகத்தானே முருகனுடைய அவதாரம், அதற்காகத்தானே அவர் கையிலே வேல் தாங்கி இருக்கின்றது. அதனாலே அதனுடைய அந்த கருணையை, அது வேல் அசுரர்களை அழிக்கிறது, பகைவர்களை அழிக்கிறது என்று சொன்னால் அது மரக்கருணை புரிகிறது, அதுவும் கருணைதான்.
ஒரு குறும்பு செய்கின்ற குழந்தையை அடித்து திருத்துவது போல. மற்ற நல்ல குழந்தைகளை அம்மா எந்த ஒரு அடியும் அடிக்க வேண்டியதிலே அன்போடு 2 வார்த்தை பேசினா கேட்டுக்குதுன்னா கேட்டுக்கும். ஆனால் குறும்பு செய்கின்ற குழந்தைகளை அடித்தால் தான் திருந்தும் என்று சொல்லுமா போல இருக்கும் பொழுது அதை அடித்து திருத்துவது போல இந்த வேலானது அசுரர்களின் துன்பம் எல்லைக்கு கடந்து செல்லும் பொழுது அவற்றை அடித்து திருத்துவது போல குத்தி மகிழ்கின்றது. அது மரக்கருணை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டது இந்த முருகன் கையில இருக்கின்ற வேல். அது மட்டுமா, திசை கிரியை, முதற் குலிசன், அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். ஒரு காலத்திலே திசைகள் 8 திசைகளிலும் உள்ள மலைகளை ஒரு காலத்திலே இந்த குலிசாயுதத்தை உடைய இந்திரன் தன்னுடைய வெற்றியை காட்டுவதற்காக அவைகள் எல்லாம் எதிர்த்து வருகின்றன. அந்த அவைகளை எல்லாம் வென்று வருவதை காட்டுவதற்காக குலிசாயுதம் என்ற ஆயுதத்தை வைத்திருக்கின்றார் இந்திரன். அந்த ஆயுதத்தாலே அந்த மலைகளை அறுத்து அறுத்து போட்டு விட்டார். இப்ப பறவைக்கு சிறகு இருந்தால் எப்படி சிறகை அறுப்பார்களோ அதுபோல தாவி வருகின்ற மலைகள் அதெல்லாம் இயற்கையிலே அப்படி பாடி இருக்கின்றார்கள் பெரியவர்கள். ஏன், நாமே கந்த புராணத்திலே பார்த்திருக்கின்றோமே, கிரௌஞ்சன் என்ற அரக்கன், அவன் மலை வடிவமாக படர்ந்து கிடக்கின்றான். அவன் தாரகாசுரனுக்கு நெருங்கிய நண்பன். அவன் மலையாக இருக்கின்ற பொழுது பகைவர்கள் வரும்பொழுது அப்படியே எழுந்து பறக்குமா. அந்த பகைவர்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்ற இடத்துல அப்படியே அவர்கள் மேலே அமருமா. அப்படியானால் அந்த மலையை வெட்டி வீழ்த்தினால்தான் அது பறக்க முடியாமல் கிடக்குமா. அப்படி இந்திரன் தன் குலிசாயுதத்தாலே 8 திசைகளிலும் உள்ள மலைகளை வெட்டி வீழ்த்தி விட்டானாம். இப்போ அப்படி வெட்டி சிறகெல்லாம் அறுவிட்டு விழுந்த அந்த மலைகளுக்கு மீண்டும் சிறகுகள் முளைத்தால் எப்படி இருக்கும்? முளைத்து பறந்து வந்தால் எப்படி இருக்கும்? அம்மலைகளுக்கு சிறகுகள் முளைத்து விட்டனவோ என்று சொல்லும்படி அந்த அண்ட முகட்டின் உச்சியிலே பறந்து 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 மிகுந்த வேகத்துடன் திசைகளை எல்லாம் அதிரச் செய்யும்படி ஓடுகின்றது இந்த முருகன் கை வேல். இந்திரன் அறுத்து போட்ட அந்த மலைகளுக்கு சிறகுகள் முளைத்து விட்டனவோ என்று அந்த மலைகளிலே பறந்து பறந்து சென்று அது அந்த திசைகள் அதிர ஓடுகின்றதாம். அப்படி மலைகளுடைய வீழ்ச்சியை இந்த வேலானது பறந்து பறந்து செல்லுகின்ற நிலையானது அந்த மலைகளுக்கு சிறகு முளைத்து பறந்து வருவது போல இருக்கின்றதாம். அந்த கற்பனையை பாருங்கள். முருகப்பெருமான் மீது கொண்ட அன்பினாலே அருணகிரியார் எப்படி எல்லாம் கற்பனை செய்திருக்கின்றார் பாருங்கள். உண்மையிலேயே அசுரர்களை அழிக்கின்றது. அந்த அசுரர்கள் மலை வடிவாக இருக்கின்ற பொழுதும் அதை அழிக்கின்றது. ஆனாலும் அந்த கற்பனை திறத்தை சேர்த்தவர் எப்படி பாடி இருக்கின்றார். நினைக்க நினைக்க அந்த கற்பனையிலே நாம் கசிந்துருகி முருகனுடைய அன்பிலே கனிந்துருகி நிற்கின்றோம். அதற்கு பிறகு பாருங்கள், சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழித்தளர மோதும். ஆஹா, கோபம் கொண்டுள்ள அசுரர்கள் எதிர்த்து வந்த போர்க்களத்திலே அவர்களது நிறைந்த உடல்கள் போர்க்களத்திலே முழுதும் கிடக்கின்றன. எப்படிப்பட்ட உடல்கள்? இந்த தலைகள் எல்லாம் வெட்டுப்பட்டு உடல் தனியாக, தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக இப்படி எல்லாம் போர்க்களத்திலே கிடக்கின்ற காட்சியை நாம் திரைப்படங்களிலே பார்த்திருப்போம், நூல்களிலே படித்திருக்கின்றோம். திரைப்படங்களிலே பார்த்த காட்சி கண்ணுக்குள்ள இருக்கும். அப்படி இந்த உடலற்ற தலைகள் எல்லாம் சிரிக்கிதான். வெறும் தலைகள் முண்டமா இந்த பக்கம் கிடக்கிறது, தலை அந்த பக்கம் கிடக்கிறது, வெறும் தலை, அறுவட்ட தலை சிரித்தால் எப்படி இருக்கும்? பற்களை கடிக்கின்றதாம், கண்களை விழித்து விழித்து பயந்து கொண்டு நோக்குகின்றதாம். யோ, என்னப்பா இந்த வேல் வந்து நம்மை மீண்டும் என்ன செய்ய வருகின்றது என்று முதல்ல சிரிக்குது. வா வா நான் பாத்துக்கிறேன். வெட்டுப்பட்ட தலை. இரண்டாவது ஒரு பயம் வரவும் பற்களை கடிக்கின்ற அந்த கோபத்தோடு பயத்தோடு
கண்களை மொழி பிதுங்க விழித்து விழித்து பார்க்கின்றது. இத்தனைக்கு மேலே பயம் வந்து அலறுகின்றது. அந்த வாயானது அலறுகின்றது. ஓ என்று அலறுகின்றது, ஓலமிடுகின்றது. இறைவா ஓலம் என்னமா போல ஓலமிடுகின்றது. அவர்களை தாக்குகின்றது. மீண்டும் வந்து இந்த வேல், அது யாருடைய வேல்? தணிகையிலே எழுந்தருளி இருக்கின்ற முருகப்பெருமான் திருக்கையிலே உள்ள வேல். ஆக திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனது உளத்தில் உரை கருத்தன், மயில் நடத்து குகன் வேலே. இத்துணை குணங்களும் வாய்க்க பெற்றது எது என்றால், அதுதான் திருத்தணிகை மலையிலே தோன்றி விளங்கி அருள் பெற விளங்கி அருள் பாலிப்பவனாகிய ஒப்பற்ற மூர்த்தியாக, மலைக்கு உரியவனாக, நல்ல பெயர் பெற்றவனாக, அருள் வழங்குவதிலே ஒரு குழந்தை ஓடி வந்து அருள் புரியும் என்பது போல உடனடியாக அருளை தருகின்ற யாமிருக்க பயமேன் என்ற வகையிலே எல்லோருக்கும் அருள் நிறைந்த மூர்த்தி இந்த முருகப்பெருமான் என்ற அருள் பெயர் பெற்றவனும், என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய உள்ளமாகிய குகையிலே உரைகின்றவனாகிய அந்த முருகன், அந்த அப்படிப்பட்ட திருவுள்ளத்தை கொண்டவன், எனது தலைவன், மயில் மீது ஏறி அழகுற நடந்து வருகின்ற அந்த குகமூர்த்தி, மயிலை அழகாக நடத்தி வருகின்ற, அதன் மேல் ஏறி நடந்து வருகின்ற வகையிலே அமர்ந்து பறந்து ஓடோடி வருகின்ற குருமூர்த்தியாகிய முருகன், அவன் கையிலே உள்ள வேலானது பலே இவ்வளவு தன்மைகளை உடையதாக இருக்கின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக இப்பொழுது அந்த பொருளை நாம் பார்க்கும் பொழுது, திருத்தணிகையிலே எழுந்தருளி வள்ளி தேவயானை சமேதராக எழுந்தருளி இருக்கின்ற முருகனுடைய திருக்கைகளிலே விளங்குகின்ற அழகிய வலக்கையிலே விளங்குகின்ற அழகிய வேலானது நுண்மையுடையது, கூர்மையுடையது, அகன்று இருப்பது, வெல்லுதல் தொழிலை உடையது, வெற்றியையே எப்போதும் தருகின்றது அந்த வேல். அந்த வேலானது வள்ளி நாச்சியாரின் விழிக்கு ஒப்பாக விளங்குகின்றது, கருணையே வடிவமாக விளங்குகின்றது, ஐந்தொழிலை நடத்துகின்ற பெருமை உடையதாக இருக்கின்றது, இந்திரனது கால் விலங்கை முறித்து எறிகின்றது, நக்கீரர் பெருமானை மலை குகையிலிருந்து மீட்டு வைத்தது, பேய்கள் எல்லாம் மகிழ்ந்து விளங்கும்படி மகிழ்ச்சி அடைந்து கழிக்கும்படி மாமிசங்களை கொண்டு வந்து உணவாக கொடுக்கின்றது. தேவர்கள், முனிவர்கள், இந்திரன், பிரம்மன், திருமால், மனிதர்கள் ஆக எல்லா உயிர்களுடைய துன்பங்களையும் நீக்குகின்றது, வினைகளையும் ஒழித்து விடுகின்றது. சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, வடவாமுக அக்னியின் ஒளி, இவற்றையெல்லாம் அடக்கி விடும்படியாக, அவையெல்லாம் அடங்கி விடும்படியாக, வெட்கப்படும்படியாக, ஒளிந்து கொள்ளும்படியான பேரொளியை வீசி விளங்கி திகழ்கின்றது. அடியார்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களை, அவர்கள் குலத்தையே அறுத்தறிந்து நாசமாக்க கூடியது. ஆனாலும் எனக்கு ஒப்பற்ற துணையாக இருப்பது திருப்புகழை உரைப்பவர்கள் யாரோ அந்த உரைப்பவர்களுடைய பகையை எல்லாம் அறுத்தறிகின்றது. ஆனாலும் அறத்தினை நிலைநிறுத்துவதாக அமைகின்றது. யமன் வரும்போது சிவனார் திருவடிக்கு ஒப்ப அந்த சிவனார் திருவடி எப்படி மார்க்கண்டேயனை காத்து யமனை துரத்தியதோ அதுபோல தன்னுடைய அடியார்களுக்கு உதவுகின்ற திருவடியாக விளங்கியது அந்த வேலானது. மேலும் சகல உயிர்களுக்கும் உணவளிக்க கூடியது. மிடியால் விதனப்படார், கந்தர் அலங்காரத்திலே சொல்லுவார்கள், மிடியால் விதனப்படார். வறுமையினாலே யாரும் இந்த உலகத்திலே விசனப்பட மாட்டார்கள். அதுபோல சகல உயிர்களுக்கும் உணவளித்து காக்கின்றது. தனி வழியில் நடக்கும் பொழுது எப்புறத்திலும் முன்னும் பின்னுமாக இடமும் வலமுமாக அருகடுத்து இரவு பகல் நேரத்தில் எல்லா நேரங்களிலும் துணையாக நின்று காப்பது. அரக்கர்களின் குடலை சிவந்த பூமாலை போல சூடிக்கொள்ளுவது, கடலை உடைத்தெறியும், கடல் நீரை வற்றும்படி குடிப்பது, உடைப்பை அடைக்கும்படி, அப்படி வற்றும்படி குடித்து விட்ட பிறகு ஏற்பட்ட உடைப்புகளை எல்லாம் அடைக்கும்படி அது அடைத்து, எப்படி அடைக்கின்றது? அந்த வெட்டுப்பட்ட
கரைகளை எல்லாம் அடைத்து அதிலே அரக்கர்களுடைய ரத்தத்தை பாயச் செய்து அதை கடலாக்கி அதிலே நீந்தி திளைத்து மகிழ்கின்றது. சிறகை பெற்ற மலை பறப்பது போல வேக வேகமாக பறந்து பறந்து சென்று பகைவர்களை அழிக்கிறது. உதவுவதற்கும் பக்தர்களுக்கு உதவுவதற்கும் மிக வேகமாக பறந்து பறந்து செல்லுகின்றது. குறைத்தலைகள் அந்த போர்க்களத்திலே வெட்டுப்பட்டு கிடக்கின்ற அந்த குறையான தலைகள் பற்களை கடிக்க, சிரிக்க, விழித்து அலற அவணர்களை போர்க்களத்திலே மோதுகின்றது. இப்படிப்பட்ட வெற்றியையும் கருணையையும் ஒரு சேர உடையது முருகன் கை வேல். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் அவன் முருகன். திருத்தணியில் உதித்தருளும் ஒப்பற்றவன். ஒருத்தன்னா ஒப்பற்றவன், யாருக்கும் நிகரில்லாதவன். அருளிலே ஆகட்டும், வல்லமையிலே ஆகட்டும், பகைவர்களை நீக்குவதிலே ஆகட்டும், பக்தர்களுக்கு ஓடி வந்து அருள் புரிவதாகட்டும். அருணகிரி பெருமானே பெரிய சான்று அல்லவா? அசுரர்கள் அழிவுக்கு, தேவர்களை காப்பதற்கு எல்லாமே நம் கண் முன்னாலே நாம் கண்ட காட்சிகள். இப்பொழுது மனக்கண்ணாலே கண்டு கொண்டிருக்கின்றோம், திரைப்படங்களிலே பார்த்த காட்சிகள். ஆக இப்படியெல்லாம் கருணை புரிவதாக அமைந்திருக்கின்றது இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன். அவன் யார்? ஒப்பற்றவனாகிய முருகப்பெருமான். அவன் மலை விருத்தன், மலைகளுக்கெல்லாம் அரசன். குறிஞ்சி நிலம் எங்கெல்லாம் குன்றுகள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் முருகன் வீற்றிருப்பான். குறிஞ்சி நில கடவுள் அல்லவா? அப்ப மலை விருத்தன், விருத்தன் வயதானவன் அர்த்தம். அப்போ எப்படி இதை குறிக்கின்றது? வள்ளியை மனம் முடிப்பதற்காக திரைப்புறத்தை நாடி சென்ற இளையவனாக சென்றான் வேடர் குலத்திலே. அவருடைய தந்தை வர மறுபடியும் வயோதிகனாக மாறினான். வேங்கை மரமாக இரண்டாவது முறை மாறி இறுதியிலே வயோதிகனாக மாறினான் அல்லவா? அந்த நிலையை சொல்லுகிறார் மலை விருத்தன். விருத்தன் என்றால் உரிமை உடையவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. மலைகளுக்கெல்லாம் அரசன். மலைகள் எங்கிருக்கின்றனவோ குன்றுதோறும் குடியிருப்பவன் முருகன். மலை விருத்தன். எங்கோ மலை இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற கடவுள் என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய எளிமையான என்னுடைய உள்ளத்திலே குடியிருப்பவன், உள்ள குகையிலே வீற்றிருக்கக்கூடியவன். எனவே மலை விருத்தன் எனது உள்ளத்தில் ஒரு கருத்தன், எப்பொழுதுமே என் கருத்திலே நிறைந்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட முருகனுடைய திருக்கையிலே இருக்கின்ற வேலானது இப்படிப்பட்ட சிறப்புகளை உடையது என்று வேலை பாடுவதன் மூலமாக வேலை உடைய இறைவனாகிய முருகப்பெருமானை பாடி மாறி மாறி இந்த வேலின் சிறப்பை பாடி அவனுடைய அருள் பெறுவது நம்முடைய கடப்பாடு. அதற்காகத்தான் அந்த வேல்மாறல் பாராயணம். எப்பொழுதுமே இதை நாம் நிறைவாக மனத்தை அந்த வரிகளினூடே செலுத்தி அதனை பாராயணம் செய்து மனத்திலேயும் கண்களிலேயும் உயிரிலேயும் உணர்விலேயும் முருகப்பெருமானை கலந்திருந்து பாடி நாமும் இந்த வினைகளை நீக்கி பகைகளை போக்கி இகத்திலும் சுகமடைவோம், பரத்திலும் சுகமடைவோம். சொல்லி இருக்கின்றார் அல்லவா? வசனம் மிக வெற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயில் சடாட்சரமதாலே. இறைவனுடைய நாம மந்திரத்தை சொல்லி சொல்லி இசை பயில் சடாட்சரமதாலே ஓத ஓத நமக்கு பக்குவம் நிறைந்து இந்த உலக வாழ்க்கை வருத்து இறைவன் திருவடி இன்பமே பெருதி என நமக்கு தோன்றும் அல்லவா? அப்படி இகபர சௌபாகியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீற்றருளும் வேளா, அசுரர் கிளை வாட்டி மிக வாழ, தேவர்கள் மிக வாழ, அமரர் சிறை மீட்ட பெருமாளே என்று சொல்லி எப்படி அருணகிரி பெருமான் அருள் பெற்று நமக்கும் அருள் வரச் செய்தாரோ, வழி சொல்லி கொடுத்தாரோ, அப்படி இந்த வேல்மாறலை நாம் பாராயணம் செய்து அருள் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே வேல்மாறலினுடைய விளக்கத்தை திருவருளாலே பெரியோர்கள் சொல்லிய வண்ணமாக நாம் நிறைவு செய்கின்றோம். சிவகுக குமர பராச்சல பதியே சீரலை வாயுரை நாதா, சூர செந்தளிர் பழனாபுரி வாழ் திருவேரகமுறை கந்தா, செங்கதிர் நிகழ்த்தணி காச்சலம் வந்தாய், செம்பழ முதிர்வன எந்தாய், தவமருளாராதாரா
தவமர் தவமுனிவர பணிதீர தாரா அருண சுபோதா ஜெய ஜெய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு மருதமலை ஆண்டவருக்கு அரகர 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 அரோகரா. திருச்சிற்றம்பலம்.